ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம மீன் தாங்க சமைக்க போகிறோம். இது வந்து ஆற்று மீனுங்க. இது ஒரு 5-6 கிலோ இருக்கும். எங்கள் தம்பி தான் போய் ஆற்றுல போய் பிடிச்சின்னு வந்தான். வாங்க இதை க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம சமைக்கலாம் இந்த மீனை. பாருங்கள், மீனில் இருக்கிற அந்த செதிலெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டா எல்லாம் வந்துடுங்க. மேலே இருக்கிற செதிலெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மீனை வந்து கட் பண்ணி பீஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இங்கே மஞ்சத்தூள் அப்படியே மேலே தூவி தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கழுவி எடுத்தோம்னா நம்மளுக்கு மீனில் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. மீன் கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க. அது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது வந்து காரம் இருக்காதுங்க, கலருக்காக. ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. சோளா மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. லெமன் ஜூஸுங்க. இது 1/2 லெமன் இது புளிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையிலேயே. இது வந்து லெமன் ஜூஸ் போட்டிருக்கோங்க, அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் வந்து எதுக்காக சேர்க்குறோன்னா, அது மீனில் சாப்பிடும்போது ஃப்ரை பண்ணிவிட்டு மீன் சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குங்க. நல்லா புளிப்போட சூப்பராக இருக்கும் சாப்பிட. அதனால தாங்க நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்குறது. பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு மீன் எடுத்து ஒவ்வொரு மீன் துண்டு மேலேயும் இந்த மசாலா நம்ம போட்டோன்னா மீன் வந்து உதிரி போகாது. மசாலாவில் போட்ட மீன் வந்து உதிரி போகாது. பாருங்கள், தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி நம்ம மீனில் போட்டோன்னா, மீன் துண்டுகளில் மசாலா போட்டோன்னா ஃப்ரை பண்ணும்போது மசாலா வந்து உதிரி போகாது. சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மீன் எடுத்து இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலாவை எடுத்து எல்லா மீன் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாங்க. இப்போ மீனை திருப்பி மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே இந்த சைடில் எல்லாம் கொடுங்க. அப்படியே இந்த சைடில் இந்த ஓரங்கள் எல்லா பக்கமும் மசாலா வந்து இந்த மாதிரி தடவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மீன்லேயும் மசாலா போட்டு வச்சிடலாம். 2 பக்கங்களும் சைடு எல்லா பக்கமும் மீன் வந்து கையிலே நம்ம மசாலா வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டா சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில்
பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுக்கிற மீனை ஒவ்வொன்றா இதில் எடுத்து விட்டுக்கலாம். நம்ம தவாலே பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க மீன் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருக்குது பாருங்கள். ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். திருப்பி ஒரு 3 நிமிஷம் போட்டாவே போதும். நல்லா மீன் வந்து நம்மளுக்கு வெந்து வந்துடும். இன்றைக்கி நாங்கள் விறகடுப்பில் தாங்க செய்கிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் விறகடுப்பில் செய்கிறது. விறகடுப்பில் செய்கிறது நல்லா தான் இருக்குது. பிரியாணியெல்லாம் நம்ம வந்து விறகடுப்பில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனை வந்து நம்ம இன்னொரு பக்கம் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் 2 பக்கம் நம்மளுக்கு மீன் வெந்தாச்சு. இப்போ நம்ம மீனை வந்து எடுத்துடலாம். பாருங்கள் மசாலாவோட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மசாலா உதிரி போகவே இல்லை. சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எவ்வளோ சூப்பரான எம்மியான டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வின்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம லெமன் பிழிஞ்சிட்டு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்க மசாலா கூட உதிராம எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் கெஸ்ட் வந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்.